ரஞ்சித் மேலே, ஆக்டர் ரஞ்சித் மேலே வந்து ஒரு வழக்கு பதிவு கூட்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஊடகங்களில் கூட பார்த்தோம். என்ன ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க? அதாவது தொடர்ச்சியாக ஒரு 20-25 ஆண்டு காலமாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வேணும், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கவன் நான். அப்படி வந்து கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை துவங்குறாரு தலைவர் தளபதி அவர்கள். அப்போது இதை போன்ற ஒரு மாற்றம் தான் இங்கே தேவைப்பட்டதாக இருந்தது இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டு காலமாக. அப்போது இரு மாறி கட்சிகளும் மாறி மாறி நாங்கள் தான் சொல்லி ஒரு முறையும் இவங்க வந்து இங்கே எந்த விதமான ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தலை, ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணலை. அப்படிப்பட்ட காலச்சூழலில் தான் இந்த தமிழக வெற்றி கழகமும் இங்கே உருவாகுது. அதற்கான ஒரு முன்னெடுப்பில் போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் 2வது மாநாடையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருச்சு தமிழக வெற்றி கழகம். அதில் தலைவர் தளபதி அவர்கள் பேசிய பேச்சு வந்து இப்போவும் சொல்கிறேன், இது ஜனநாயக நாடு, கருத்துரிமை இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாசன சட்டங்கள் வந்து விமர்சிக்கிறதுக்குமே உரிமையை கொடுத்துருக்கு. அப்படி வந்து அவர் வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, விமர்சனம் பண்ணுறார். இது வந்து பேச்சுரிமை, கருத்துரிமையாக தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நீங்கள் கருத்துரிமை கொடுங்க, கருத்தியலாக நீங்கள் பதில் கொடுங்க, ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அவரை வந்து தாக்கிடுவோம், ஓட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் உள்ள ஒரு கட்சியாக திகழ்ந்து தமிழக வெற்றி கழகம். அப்பேற்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை அப்படி பேசுவது தவறான ஒரு செயல். மூஞ்சி குத்திடுவன் வர என்ன எந்த மாதிரியான வாக்கியத்தை? அதாவது அதோட காணொலி இருக்குது, உங்களுக்கு தரேன் பாருங்கள். அவர் வந்து நான் தாக்கிடுவேன்னும் ஓட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுக்களை வந்து பேசுகிறாரு. இது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு பேச்சு தான்.